முயன்றால் முடியாதில்லை மிகிலாவிட்டால் உனக்கு என்று ஏது நிலை. வணக்கம் வீட்டு நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்கறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து சேலரி சூப்பரா இருக்கும், அலவன்ஸும் வந்து சூப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல டெக்னிக்கலா இன்ஜினியரிங் டிப்ளமோ இல்ல பிஎஸ்சில குறிப்பிட்ட டிகிரி இல்ல பிசிஏ இல்ல பிபிஏ இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி உங்க எலிஜிபிள் தகுந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப், 10th முடிச்சவங்களுக்கான ஜாப், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா +2 முடிச்சவங்களுக்கான ஜாப். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ல கூட டெஸ்ட் வைப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, நீங்க கான்ஸ்டபிள் இந்த மாதிரி ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க எஸ்எஸ்சிலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். 10th மட்டும் முடிச்சிருந்தா பத்தாது, இந்த மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் நீங்க கிளியர் பண்ணா மட்டும் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணலாம், என்ன டிகிரி முடிச்சீங்களோ அது பேஸ்ல சூஸ் பண்ணலாம், அப்படி இல்ல காமனா இருக்க ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல எப்படி இருக்கும், உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாப் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க, எந்த டிகிரி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கிற கொஞ்சம் டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம். அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது கீழ வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வரும், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரும், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வரும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பார்த்தா யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎஸ்சி அப்படிங்கிறது காமனான ஜாப், எந்த டிகிரி முடிச்சவங்கனாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஜாப். இதுல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். இதுவே இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து பார்த்தா மெடிக்கல் லைன்ல வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சோ காமனா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு கீழே வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுனா மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு, அதாவது ஏசியாவிலே வந்து கலெக்ட் பண்றதுல ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த எக்ஸாம். இதுல வந்து பார்த்தா பிரிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்ல இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு ரெலவெண்டான டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இல்ல காமனா போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு கீழே வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி கிட்ட வரும் உங்களுக்கு. இதுவே அதிகம் தான் சொல்லப்போனா, இதை விட கம்மியா தான் வரும் உங்களுக்கு. நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா ஒரு 2 வருஷம் கூடுவா, 3 வருஷம் கூடுவா, இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பார்த்தா பிரிமினரி, மெயின், ஃபைனல் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. 3 ரவுண்ட் கனெக்ட் பண்றாங்க. சோ இதுல வந்து என்ன மாதிரி டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த ஒரு டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த காமனா இருக்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈக்குவலா, அந்த சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை உங்களுக்கு. எல்லாத்துக்குமே நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு மற்ற டாபிக்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா எல்லாமே மிக்ஸ்டு டாபிக்ல கேட்பாங்க உங்களுக்கு. சோ எல்லா டாபிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து அதிகபட்ச கொஸ்டின் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பா ஆப்டிடியூட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க, டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் இந்த ஹிஸ்டரி, பொலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. பிரிமினரி பொறுத்தவரையும் எல்லாமே ஆனா மிக்ஸ்டு டாபிக்ல இருந்து கேட்பாங்க. பிரிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் மொத்தம் 9 பேப்பர் இருக்கு. அதுல 2 பேப்பர் வந்து பார்த்தா குவாலிஃபைங் பேப்பர் தான் உங்களுக்கு. ஒன்னு வந்து இங்கிலீஷ் ரெலவெண்டான பேப்பர், ஒன்னு இந்தியன் லாங்குவேஜ் ரெலவெண்டான பேப்பர். அடுத்து வர 7 பேப்பர் தான் கட் ஆஃப் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் ரெலவெண்டா 4 பேப்பர் வரும் உங்களுக்கு. இதுல ஒவ்வொரு டாபிக் வரும். ஹிஸ்டரி ஒன்ல வரும், பொலிட்டி வரும், எக்கனாமிக்ஸ் வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ல ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஃபைனலா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் இது மாதிரி வந்து நிறைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், லிட்டரேச்சர் ரெலவெண்டா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ உங்க ஆப்ஷன் பேஸ்ல 2 பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபைனலா வர 7 பேப்பர் தான் கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க. பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைனல் மார்க் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. மொத்தம் 24 சர்வீஸ் வரும். நீங்க என்ன மாதிரியான மார்க் ஸ்கோர் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம உங்க ஆப்ஷன் பேஸ்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
சோ இதுக்கு என்ன டிகிரி எடுக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA ஹிஸ்டரி, BA சோசியாலஜி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மத்தபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஃபுல் சிலபஸ்க்கு அப்படியே ஈக்குவலா வரும் அப்படிங்கிற டிகிரி எதுவுமே இல்ல. நீங்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டா மட்டும் தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்க ஹிஸ்டரி, பொலிட்டி இதெல்லாம் படிச்சாதான் அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்லாம் கிளியர் பண்ண முடியும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல வேணா இன்ஜினியரிங் ரெலவெண்டா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் தராங்க, அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தராங்க, சிவில் இன்ஜினியரிங் தராங்க. இந்த மாதிரியான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் UPSC கீழ இருக்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் கூட, அது மட்டும் இல்லாம நிறைய ஏர்னிங் தரக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் கூட. ஸ்டார்டிங் சரி ஒரு கிட்டத்தட்ட 60,000க்கு மேலதான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா SSC எக்ஸாம் சொல்லலாம். SSC அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சியை ஃபில் பண்ணி தரதா SSC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ SSC கீழே நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்ப 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க CHSL அப்படிங்கிற எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க. இதுக்குலாம் +1 +ல எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டைப்பிங் ஸ்கில்லா இருக்கு அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் குரூப் C, குரூப் D எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா CGL கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த கான்ஸ்டபிள், SI இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு. சோ அங்கெல்லாம் கான்ஸ்டபிள், SI எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா SSC கீழே வர GD கான்ஸ்டபிள் இல்ல CBO SI இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். SIக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். GD கான்செப்ட்க்கு 10th மட்டும் முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் வருது. இதுக்கு வந்து ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்ல டிப்ளமோ இது மாதிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன முடிச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலாவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல டெக்னிக்கலா வந்து பார்த்தோம்னா எனக்கு குவாலிஃபிகேஷன் வந்து செட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா காமனா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதை பொறுத்தவரையும் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா CGL ட்ரை பண்ணலாம். இல்ல நீ வந்து பார்த்தா SI எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டுக்குமே டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிள். பட் SIக்கு வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சோ இதுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இதுலயும் காமனான டாபிக்ஸ் தான் வருது உங்களுக்கு. ரீசனிங் டாபிக், ஆப்டிடியூட் டாபிக், இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் வருது, ஜெனரல் சயின்ஸ் இது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது உங்களுக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணிட முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்ல. சப்போஸ் வந்து பார்த்தா நீங்க BA இங்கிலீஷோ இல்ல BSc மேக்ஸோ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ல இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் வரனால இல்ல நீங்க ரீசனிங், ஆப்டிடியூட் டாபிக் வரனால அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டிகிரி அப்படியே SSCக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிகிரி எதுவுமே இல்ல. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா CGL ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், என்னால அதெல்லாம் பண்ண முடியும், என்னால வந்து ஹைட் வெயிட்லாம் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க SI ட்ரை பண்ணி பார்க்கலாம். CBO SI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. நிறைய செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், SSB இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. SIக்கு ஸ்டார்டிங் சாலரி கிட்டத்தட்ட 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா SSCக்கு வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதுவும் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுல அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம சேலரி சூப்பரான சேலரி கிடைக்கக்கூடியது அப்படி கூட வந்து சொல்லலாம். முக்கியமா அலவன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுலயே வந்து பார்த்தா உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் D ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வரும், அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கான்ஸ்டபிள் SI எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. சோ இதுவே நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா NTPC ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி பொறுத்தவரையும் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் போடுவாங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்ப +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. சேலரி டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும் அப்படின்னா எந்த டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு காமனா என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா ரீசனிங் டாபிக், ஆப்டிடியூட் டாபிக், ஜெனரல் அவேர்னஸ் டாபிக், ஜெனரல் சயின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது. இங்கிலீஷ்ல கூட
வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வராது. ஏதாவது ஒரு சில எக்ஸாம்ல இங்கிலீஷ் பேஸ்ல கொஞ்சம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த மாதிரி 4 டாபிக்ல இருந்து கேட்கறனால சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க பிஏ இங்கிலீஷோ இல்ல இந்த ஜெனரல் சயின்ஸ் வரனால பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இதுக்கும் வந்து பார்த்தா 100% அப்படியே சிலபஸ்க்கு ஈக்குவலான ஒரு டிகிரி அப்படிங்கிற ஒரு டிகிரிவே இல்ல. இதுல வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது. இது கீழே மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர், இன்னொன்று ஐடி ஆஃபீஸர், அப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற போஸ்டிங். சிஎம்ஏனா கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க. அப்புறம் வந்து பார்த்தா டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க. சோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க டெக்னிக்கலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம். பேங்க் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கனவு அப்படின்னே வந்து சொல்லலாம். கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி பிகினர்ஸா இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு ஒன்னு ஐபிபிஎஸ், இன்னொன்னு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, அது மட்டும் வந்து பார்த்தா எஸ்பிஐ. இந்த 3 பேங்க் தான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தா கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரி 3 வேகன்சி வருது. பட் நேம் வைஸா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. கிளர்க் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ்ல டைரக்டா கிளர்க் அப்படிவாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்க எஸ்பிஐ ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. மற்றபடி போஸ்டிங் அது மட்டும் இல்லாம ஒர்க் எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சேலரி வைஸா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். எஸ்பிஐல கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், ஐபிபிஎஸ்ல கொஞ்சம் மீடியம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஐபிபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. அதாவது நிறைய பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் கீழே கனரா பேங்க், ஐஓபி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பார்த்தா கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வருது அப்படின்னு வந்து பார்த்தோம். எஸ்ஓக்கு டெக்னிக்கலான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம். டெக்னிக்கலா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல காமனா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளர்க், பிஓ 2 போஸ்டிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு. இப்ப ரயில்வேல எஸ்எஸ்சில வந்து பார்த்தா 10th முடிச்சவங்களுக்கு 12th முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா வேகன்சி இருந்துச்சு. பட் இதுல வந்து பார்த்தா மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு. சோ இதுக்கு என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இதுலயும் சேம் ஸ்டோரி தான் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டு டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் வரும், ஆப்டியூட், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாம பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அதுலயும் பேங்கிங்க்கு கம்ப்யூட்டருக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்க பிஎஸ்சி மேக்ஸோ, பிஏ இங்கிலீஷோ இல்ல பிகாம்ல இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமோ இல்ல பிபிஏல பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமோ அப்படி இல்ல வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஒரு யூஜி டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு டாபிக்ல கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மத்தபடி மத்த டாபிக்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் போட்டு படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா எல்ஐசிக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாம போஸ்டல் எக்ஸாம், இன்னும் நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. எல்லாத்துக்குமே காமனா சொல்லும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் அது ஜென்ரலா அப்படின்னு எடுத்தோம்னா மிக்ஸ்டு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ்ல என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாமே உங்க எஃபர்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா முக்கியமா ஒரு யூஜி முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எந்த ஜாப்க்கு என்ன மாதிரியான டிகிரி எடுக்கலாம் இல்ல காமனா ஏதாவது ஒரு டிகிரி சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.